மீண்டுமாய் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கிடைத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். Revelation chapter 12 verse 17. வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இங்கே வலுசர்ப்பம், பழைய பாம்பு, பிசாசு, சாத்தானுடைய ஸ்திரீ சபையாகிய திருச்சபையாகிய மனவாட்டியாகிய சபையின் மேல் கோபம் கொண்டு யாரிடத்தில் யுத்தம் போகிறது அப்படின்றால் அங்க நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். Matthew 5, Matthew 6, Matthew 7 மலைப்பிரசங்கத்தினுடைய சத்தியம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்கள். தங்களுடைய குடும்பத்தில், தங்களுடைய வேலை ஸ்தலத்தில், தங்களுடைய குடியிருப்பில் யார் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி உடையவர்களுமாய் இருக்கிறார்களோ அவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. பிரியமானவர்களே, ஸோ நம்மளுடைய போராட்டம் இந்த பூமியில மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு கிடையாது. நம்மளுடைய டெஸ்டிமனி யாரோட கூட நமக்கு யுத்தம் இருக்கிறது என்றால் அந்த யுத்தம் எப்படின்னா, கோபம் கொண்டு தனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சத்ரு அறிந்து எல்லாரிடத்தையும் அவன் என்ன செய்யறது இல்லைன்னா, தேர்ட் ரேட் பிலீவர்ஸ் கிட்ட எல்லாம், ஒரு ஆஃப் ஹார்ட்டட் பிலீவர்ஸ் கிட்ட, இல்லை குஷி லைஃப் வாழணும், இந்த பூமியில நிறைவா வாழணும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு சொகுசா வாழணும், ஒரு அப்படிங்கிற அவர்களிடத்துல சத்துரு என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, கோபம் கொண்டு யுத்தம் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் அவனுடைய நேரத்தை அவன் செலவு பண்றதே இல்லை. அவன் யாரிடத்தில் அவன் கோபத்தோடு யுத்தம் பண்ண போகிறான் அப்படிங்கிறத வாசிக்கிறேன் என்றால், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்கள், மைமாளக்காரர்களிடத்தில் இல்லை, பொருளாசைக்காரர்களிடத்தில் இல்லை, தனக்கானதே தேடிக்கொண்டு வாழ்கிறவரிடத்துல அல்ல, அவரிடத்துல அவனுடைய நேரத்தை அவன் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. இப்ப நம்ம ஒரு ஸ்தல சபை இருக்கிறது என்றால் அந்த ஸ்தல சபையில அவனுக்கு தெரியும், இங்கே முழு இருதயத்தோடு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் யார். தேவனுடைய கற்பனை சிறிதான கற்பனையா இருந்தாலும் சரி, even if it is a small commandment, சின்ன கற்பனையா இருந்தாலும் அந்த கற்பனைக்கு பயப்படுகிறவர்கள் யார்? வீணான வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு, வீணான வார்த்தைக்கு ஆண்டவரே நான் பேசக்கூடாதுன்னு பயப்படுகிறவர்கள் யார்? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக தன்னுடைய எரிச்சல் தனிய கடவுது என்றால் அந்த வார்த்தைக்கு அப்படியே பயப்படுகிறவர்கள் யார்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவர்களுடனே அந்த சாத்தானுக்கு யுத்தம் உண்டு. மற்றவர்களோடு கூட அவன் தன்னுடைய நேரத்தை என்ன செய்யறது இல்லைன்னா வேஸ்ட் பண்றது இல்லை. அப்ப நான் எந்த குரூப்ல இருக்கணும் அப்படின்னா, நான் சாத்தானோடு கூட அவனுக்கு எனக்கு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும், எனக்கு ஒரு போராட்டம் இருக்கணும், அவனோடு கூட நான் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, அந்த யுத்தத்தில் நான் என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா, நான் சேதம் ஆயிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஸோ இந்த வார்த்தையை நான் அந்த சத்ருவோடு கூட உண்டான அந்த யுத்தத்தில் உண்டான காரியத்தில் நான் சொல்லுகிறதுக்கு முன்னதாக இந்த ஒரு வார்த்தையை முதலாவது நான் வலியுறுத்த விரும்புகிறேன். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இதற்கு நாம் சாட்சியுடையவர்களா இருக்கும். நாம் இருக்கிற இடத்துல தேவனுடைய கற்பனைகள், மீண்டுமா சொல்கிறேன்,
மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7 அப்படி வச்சுங்களேன். ஷார்ட்டா வேதத்துல தேவனுடைய கற்பனைகள் முழுசா இருந்தாலும் ஒரு தட் இஸ் ஒரு ஃபுல் காஸ்பல், ஒரு மகிமையான இந்த சுவிசேஷம் மலைப்பிரசங்கத்தினுடைய சத்தியம் மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7. இந்த கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படிங்கிறத நீங்களும் நானும் இருக்கிற இடங்களில் நாம் தேவனுக்கு சாட்சிகளா இருக்கணும். காலாகாலமாய் பிசாசு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, காலாகாலமாய் பிசாசானவனுடைய பொய் என்னவா இருக்கிறது என்றால் தேவனுடைய கற்பனைகள் பாரமானது, மலைப்பிரசங்க சத்தியம் பாரமானது, கோவப்படுறது, கோவப்படாத வாழ்க்கை பாரமான காரியம். நாம் சொல்லணும் பொய், சாத்தானே நீ பொய்யன். கோவப்படாத ஒரு வாழ்க்கை பாரமானது அல்ல. கண்களால் இச்சிக்காத ஒரு வாழ்க்கை பாரமானது அல்ல. உள்ளதே உள்ளது என்று எல்லா சூழ்நிலையிலும் சொல்கிறது பாரமானது அல்ல. தீமையோடு எதிர்த்து நிற்காமல் இருக்கிறது, வழக்காடாமல் இருக்கிறது, 2 மைல் தூரம் செல்கிறது, சத்ருவை நேசிக்கிறது, நியாயம் தீர்க்காமல் இருக்கிறது, நன்றி கெட்ட துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறது, மன்னிக்கிறது. இந்த வாழ்க்கை பண ஆசை கொள்ளாமல் ஒரு வாழ்ற வாழ்க்கை, பரலோகத்தையே தேடுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அத்தனை சத்தியங்களும் பிரியமானவர்களே, நாம் சாத்தானுக்கு சவாலாய் என்ன சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு. அதுக்கு நாம் சாட்சியா இருக்கணும். நம்மளுடைய சொந்த பந்தத்துல, நம்மளுடைய குடியிருப்புல, நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல, நம்மளுடைய திருச்சபையில் பிரியமானவர்களே, இப்படி யாருக்கு ஆனால் தேவனுடைய கற்பனைகள் பாரமா இருக்கும்? மேத்யூ 5, 6, 7 யாருக்கு பாரமா இருக்கும் என்றால், ஒரு 3 கேட்டகரிஸுக்கு 3 வகையான ஜனங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பாரமா இருக்கும். 1, இந்த சுவிசேஷமானது, இந்த வார்த்தையானது, மலைப்பிரசங்கத்தினுடைய சத்தியங்கள் போக்குவரத்து எல்லாம் யாருக்கு எழுதி கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் சீஷர்களுக்கு எழுதி கொடுத்தார். மறுபடியும் பிறந்து வாழ்கிற உத்தம சீஷர்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. மறுபடி பிறவாதவர்களுக்கு, இன்னும் கல்லான இருதயம் உடையவர்களுக்கு, மறுபிறப்பு அடையாதவர்களுக்கு, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா தேவனுடைய கற்பனைகள் பாரம். அவர்களுக்கு பாரம். ஏன்னா அவருடைய இருதயம் கல்லா இருக்கு, கல்லான இருதயம், கடினமான இருதயம். அவர்களுக்கு தேவனுடைய கற்பனைகள் பாரம். 2வது, தேவனுடைய கற்பனைகள் யாருக்கு பாரமா இருக்கும் அப்படின்னா, இப்ப கொருந்து பட்டணத்தில் உள்ளதான விசுவாசிகள் எல்லாம் குழந்தைகள், ஆவிக்குரிய குழந்தைகள், ஸ்பிரிச்சுவல் பேப்ஸ், மாம்சத்துக்குரியவர்கள். ஆவியில பிறந்ததோடு சரி, அவ்வளவுதான். மறுபடியும் பிறந்த குழந்தைகளாய் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய கற்பனைகள் பாரமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகளுக்கு பல்லு விளக்கணும் அப்படின்னா, பல்லு விளக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம் அது பிள்ளைகளுக்கு. அதனுடைய நன்மை என்னங்கிறது பெரியவர்களுக்கு தெரியும், பெற்றோருக்கு தெரியும். பல்லு விளக்க வைக்கிறது கஷ்டம், பாரம். பல்லு விளக்குறது பாரமா இருக்கு, குளிக்கிறது பாரமா இருக்கு, ஸ்கூலுக்கு செல்றது அந்த பிள்ளைகளுக்கு பாரமா இருக்கு, ஹோம்ஒர்க் செய்யறது அந்த பிள்ளைகளுக்கு பாரமா இருக்கு. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பாரம். ஹாஸ்பிட்டல்ல போய் இப்போ ஒரு சிக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பாரம். ஒரு சர்ஜரி பண்ணணும்னா பாரம். ஹாஸ்பிட்டல் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏன் அவர்களுக்கு எல்லாம் அது பாரமா இருக்கு அப்படின்னா, அதான் குழந்தை, அதுல பிராக்டிஸ் ஆகல. அது இப்ப குழந்தைகளுக்கு என்னவா இருக்கு, ஆனா அது அவ்வளவு என்ன அப்படின்னா, அவ்வளவு அது நன்மை, அவ்வளவு நன்மை, அவ்வளவு நன்மை. தகப்பன்மார்களுக்கு நான் சமயமாய் என்னுடைய ஸ்தல சபையில் உள்ளதான ஒரு குடும்பத்தை நான் அறிவேன். நம்மளுடைய அருமை சகோதரர் ஜோசப் குருவிலா அவர்கள் கூட ஒரு முறை திருக்காட்டுமொழிக்கு வந்திருந்த சமயத்தில் ஒரு பார்த்த மாத்திரத்திலே ஒரு பையனை சொன்னார். அந்த பையனுடைய கண்ணில் கொஞ்சம் ஒரு மாறுபாடு இருந்துச்சு. அவன் பேரண்ட்ஸ் போய் ஃபேமிலியா குழந்தைய அழைச்சிட்டு போய் அவங்க ஜெபம் பண்றதுக்காக போகும்பொழுது பார்த்த மாத்திரத்திலே ஒரு டிஃபெக்ட் கண்ணில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது அட் த ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்க அதுக்கு என்ன டாக்டர்ஸ் பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க, நீங்க அதோடய பின்னால் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஸோ அவர்கள் மதுரைக்கு சென்றாங்க. மதுரைக்கு சென்று 1 கட்டம் 2 கட்டம் 3 கட்டம்
பிரயத்தனம் எடுத்து அந்த குழந்தைய ஒரு 4 வயசுக்குள்ளாரே, ஒரு 4 or 5 இயர்ஸ்க்குள்ளாரே ஒரு சின்ன மதுரை ஹாஸ்பிட்டல்ல, அங்க கண் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, ஒரு சர்ஜரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கு நிறைய சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கண்ணுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த பையனும் அந்த ஃபேமிலி, அந்த பெற்றோரும் அவ்வளவு பெயினிங்குள்ளாக கடந்து சென்னாங்க. அவ்வளவு பெயினிங். டிராவல், திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து மதுரைக்கு போக்குறதுமான டிராவல்ஸ், அந்த சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அந்த கண்ணை கசக்காம பாதுகாக்கிறது, இரவு பகல் படுற பிரயாசம், கஷ்டம். அந்த பையனை கொடுத்த காரியத்தை நான் ஒரு முறை நான் மதுரை வழியா நான் போகும்பொழுது அந்த ஃபேமிலியை ஹாஸ்பிட்டல் நான் டிராப் பண்றதுக்காக நான் அந்த டைம்ல போயிருந்தேன். அந்த பையன் பார்த்த மாத்திரத்திலே, ஒரு 4 வயசு பையன் அந்த ஹாஸ்பிட்டல அவன் முன்ன 1 2 3 தடவை போயிருந்துப்பாங்களுக்கு. நான் அவரோட டிராப் பண்ணிட்டு நான் வேற வழியா நான் தூத்துக்குடியே எங்கேயோ நான் போறதுக்காக நான் டிராப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வாசல்ல நான் இறக்கி விட்டேன். அவன் 2 முறை அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருந்துப்பாங்களுக்கு. அந்த 4 இயர் பாய் என்ன பண்றான் அப்படின்னா, பார்த்த மாத்திரத்துல அவங்க அப்படியே அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, டேடி டேடி என்னை விட்டுருங்க டேடி, நான் நல்லபடியா இருந்துறேன் டேடி, ஊருக்கு போயிடலாம் டாடி, என்னை விட்டுருங்க டாடி, நான் நல்லபடியா இருந்துறேன் டாடி, டாடி டாடிங்கிறான். சரிடா சரி, நீ வா வா, நல்ல பிள்ளைதான், நீ நல்ல பிள்ளைதான்னு சொல்லிட்டு அவனை அமர்த்தி அவனோட அழுகைகளெல்லாம் அடர்த்தி அவனை எங்க கொண்டு போனாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஹாஸ்பிட்டல்னா அலர்ஜி, ஊசினா அலர்ஜி. பார்த்த மாத்திரத்துல பிடிக்கல. ஆனால் அந்த தகப்பன், அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளையினுடைய ஃபியூச்சரை கணக்கு பண்ணி, நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த பிள்ளையினுடைய கண்ணு மாறாட்டத்தை குறித்து யாரும் நிந்திக்கிறதோ இல்லை அவனுக்கு ஒரு படிப்போ அவனுக்கு ஒரு எதிர்காலமோ ஸ்பாயில் ஆயிடாதபடிக்கு அந்த 4 வயசு பையனுக்கு தெரியல, எங்க அப்பா என்னை வற்புறுத்தி ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள என்னை கொண்டு போறாரு, எனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு காரியத்துக்கு எங்க அப்பா கொண்டு போறாருன்னா அந்த அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா அன்பிலே திட்டம் தீட்டுகிறார். எதிர்காலத்துல இந்த பிள்ளை நல்லா இருக்கணும், 4 பேர் மத்தியில நல்லா இருக்கணும், படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு மனுஷனா இருக்கணும், கண்ணுல மாறுபாடு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவாய் அவர்களும் சேர்ந்து அந்த பாடுகளுக்குள்ள கடந்து அந்த பிள்ளைக்கு நன்மை செய்யறாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா அது பாரமா இருக்கு, அது இஷ்டம் இல்லை, அது அழுகை, கண்ணீர். சோ இப்படிதான் நம்மளுடைய பரலோக பிதா பிரியமானவர்களே நம்முடைய அன்பின் நிமித்தமாய் நமக்காக சகலத்தையும் நேர்த்தியாய் திட்டம் தீட்டி சகலத்தையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இது நம்மளுடைய நன்மைக்கே. இது சாத்தானை பார்த்து சொல்லணும், சாத்தானே நீ பொய்யன், என்னுடைய அன்புள்ள தகப்பன் என் மேல அன்பு கூர்ந்து எனக்காக ஒரு கற்பனைகள் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் என்னுடைய நன்மைக்கே, என்னுடைய சமாதானத்துக்கே அப்படிங்கிறத நாம் சாத்தானிடத்துல நாம் அறிக்கை செய்யணும். குழந்தையா இருக்கிற வரைக்கும் தெரியாது, நாட்கள் செல்ல 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 செல்லதான் தெரியும், சொல்லதான் தெரியும். அதே போல 3வது யாருக்கு தேவனுடைய கற்பனைகள் பாரமா இருக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு தேவனுடைய கற்பனைகள் பாரமா இருக்கும். நம்பர் 1, மறுபிறப்பு இல்லாதவர்களுக்கு. ஏன் பிரதர் மறுபிறப்புன்னா அவிசுவாசி வச்சு அவனை பத்தியா நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, எஸ் 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 ஐ மீன் இட், நான் அர்த்தத்தோட சொல்றேன். நம்ம நம்மளுடைய திருச்சபைகளில் மற்ற ஸ்தாபன சபைகளிலிருந்து அது 10 வருஷமோ 15 வருஷமோ 12 வருஷமோ மற்ற ஸ்தாபன சபைகளில் என்ன இல்லாமல், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லாம, நல்ல ஒரு குட் ஃபவுண்டேஷன் இல்லாம, ஒரு மனம் திரும்புதல், ஆழமான ஒரு மனம் திரும்புதல் அஸ்திவாரம் போடாதபடிக்கு 8 வருஷம் 10 வருஷம் பல ஸ்தாபன சபைகளில் இருந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு அங்க அப்பம் பெற்றுட்டு அவர்கள் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, திடீர்னு நம்ம மத்தியில இப்படி மகிமையான சுவிசேஷத்தை கேட்டு உள்ளார வர்றாங்க. உள்ளார இங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர்கள் தாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் போலவும், தாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் போலவும், ஏற்கனவே மற்ற ஸ்தாபன சபைகளில் தங்கள் அப்பம் விட்டு எல்லாம் ஐக்கியமா இருந்தவர்களை போலவும் இப்ப இங்க நம்மளிடத்துல ஒரு தோற்றத்தை அவர் காண்பிக்கும் பொழுது, இந்த மகிமையான இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு இது என்னவா இருக்கு அப்படின்னா பாரமா இருக்கு. அப்ப கிளியர் ப்ரூஃப், காட்ஸ் வேர்ட், தேவனுடைய கற்பனை பாரமா இருக்குன்னா தட்ஸ் a clear, அது மறுபடியும் பிறக்கலன்னு அர்த்தம். ஒப்புரவாகிறது,
அது திரும்ப செலுத்தி ஒப்புரவாகிறது அப்படிங்கறதெல்லாம் பாரமானது இல்ல. சகேயுக்கு ஏது பாரம்? 1க்கு 4 தனியா திரும்ப செலுத்தி எல்லா இடத்திலும் என்ன செஞ்சுட்டு வந்தான்? ஒப்புரவாயிட்டு வந்தானே, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டானே, போய் மன்னிப்பு கேட்டானே, திரும்ப செலுத்தினானே, அது அவனுக்கு பாரமான்னு கேட்டாங்க. அவனுக்கு பாரமே கிடையாது. அவனுடைய கல்லான இருதயம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா எடுக்கப்பட்டாயிடுச்சு. பிரியமானவர்களே, அப்ப மறுபடியும் பிறக்காதவர்களுக்கு தேவனுடைய கற்பனைகள் பாரம். ஆவியில குழந்தையா இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய கற்பனைகள் பாரம். அடுத்தது 3வது கேட்டகரி, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாதவர்களுக்கும் தேவனுடைய கற்பனைகள் பாரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். இங்க ஒரு சீக்வன்ஸா ஒரு 3 காரியங்கள் இருக்கு பாருங்க. இந்த வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா நான் விரும்புகிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனங்கள் 25, 26, 27. எசேக்கியேல் 36 25ஆம் வசனத்துல என்ன அப்படின்னா, நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளித்து உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாக்குவீர்கள். forgiveness of sins, பாவ மன்னிப்பு. ஓகே. 26 மறுபிறப்பு, நவமான புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை எடுப்பேன், சதையான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். இது என்ன? மறுபிறப்பு. 25 பாவ மன்னிப்பு, உங்களை நான் சுத்தமாக்குவேன். 26 உங்களுக்கு நான் மறுபிறப்பு கொடுப்பேன். So what a beautiful verse. 27 பாருங்க, எல்லாம் சேர்ந்ததுதான் அது. ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு மறுபிறப்பு கொடுத்து 27ஆம் வசனத்துல என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்னா, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்படின்னா தேவன் அப்படியே இல்லை, நம்மள கற்பனைகளை கை கொள்ள சும்மா விடல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினால உனக்கு பரிசுத்த ஆவி கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியினால இந்த மத்தேயு 5, 6, 7 கை கொள்ளும்படி நான் செய்வேன். நீ ஒன்னும் மழுகட்ட வேண்டியதில்லை. I will do. என்னுடைய ஆவியை நான் கொடுப்பேன். அந்த ஆவியானவரை கொண்டு, ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஏற்கனவே இவைகளை நாம் நிறைய தடவை கேட்டுப்போம். நான் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட மூத்த சகோதரர் மூலமாய் கேட்டிருக்கலாம். நானும் இந்த வார்த்தையில நான் இப்படி பழகிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். இந்த 27 நான் சொல்றேனே, நம் இயற்கையாவே நமக்கு எல்லாருக்கும் இப்ப இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படின்னா, நல்லா ஸ்கூல்ல என்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு இந்த எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதான நாட்களில் டிராயிங் நோட் புக்கு கொடுத்து, அந்த டிராயிங் நோட் புக்ல மயில் வரைய சொல்லுவாங்க. மயில் பொதுவா தமிழ்ல ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. தமிழ்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்ல ஒரு லெட்டர் வந்து ந அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கு. ந அப்படி போட்டா ந. நான் அந்த நேவை போட்டு சிறு வயசுல நமக்கு எல்லாருக்குமே பழகிருப்போம். ந போட்டு அந்த நேவை அப்படி சுழிச்சு விட்டு அப்படி இழுத்து விட்டோம்னு வச்சுங்க, ஒரு மூக்கு மாதிரி வச்சு அதுல ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டு விட்டா ஒரு திருட்டு காக்கா, ஒரு வடைய திருடிட்டு போற ஒரு காக்கா வரையலாம். நல்ல ஈஸியா நம்ம எல்லாருமே என்ன வரையலாம், ரொம்ப ஈஸியா என்ன வரையலாம் அப்படின்னா காக்கா. அது திருட்டு காக்கா வரைகிறது ரொம்ப ஈஸி நமக்கு எல்லாருக்கும் இயற்கையாவே. ஆனா மயில் வரையணும்னு வச்சுங்க, மயில் வரையணும்னு நம்ம என்ன செய்யணும்னா தலையை சொல்லிடணும். அந்த கையே வளையாது. இப்படிலாம் இப்படி ஏற்றி இப்படி இறக்கி இப்படி எல்லாம் போட்டு கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மயில் வரைகிறது கஷ்டம் தான். அப்ப என்னுடைய பிள்ளைகள்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைம்ல நல்லா இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கும். அங்கேருந்து சாயந்தரம் வருவாங்க, மம்மி நாளைக்கு மயில் வரைஞ்சிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரி, மயில் பத்தி நீ மயிலை பார்த்துருக்க? மயிலை நேரில் பார்த்தது இல்லை, மயில் பிக்சர்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு நீங்க வரைய சொல்லி கொடுங்க அப்படிங்கிறப்ப இப்படிம்பாங்க. அது வரவே வராது, அந்த மயில் ஒழுங்காவே ஷேப்பா வராது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையை பிடிச்சி தாயானவள் மதர் என்ன பண்றாங்க, பிள்ளைக்கு அந்த ஒரு 4 வயசு 5 வயசுனுடைய பிள்ளைக்கு
பேக்ல அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா அப்படியே மயில வரையறதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி வரைஞ்சு அப்படி கொண்டு வர்றப்ப கை வரையில தான், ஆனா வளைச்சிடுறாங்க. அது யார் கைக்குள்ள இருக்குன்னா நல்ல மம்மியினுடைய கையில இருக்கிறதுனால அந்த கையை வளைச்சு அந்த மயில வரைய வச்சு அப்புறம் கலர் எல்லாம் கொடுத்து கொண்டு போய் நாளைக்கு காமி மிஸ் கேட்டாங்க அப்படின்னா பொய் சொல்லிடக்கூடாது, நான் தான் வரைஞ்சேன்னு சொல்லக்கூடாது, நான் வரைஞ்சேன் மம்மி ஹெல்ப் பண்ணாங்க அப்படி சொல்லணும். பொய் சொல்லாத, வரைஞ்சியா இல்ல நான் வரைஞ்சேன் மம்மி ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லு. ரைட், ஓகே. இப்ப அழகா பிள்ளைங்க கொண்டு போறாங்க, டிராயிங் நோட் கொண்டு போறாங்க, 10க்கு 10 வாங்குறாங்க, இல்ல 5 ஸ்டார் போடுறாங்க, 3 ஸ்டார் போடுறாங்க, வெரி குட் போடுறாங்க. அப்படியே இங்க சாயந்தரம் வரும்பொழுது மம்மி 5 ஸ்டார் போட்டிருக்காங்க, 3 ஸ்டார் போட்டிருக்காங்க, வெரி குட் போட்டிருக்காங்க, அந்த பாருங்க எங்க பாருங்க அப்படின்னு. என்ன சொன்ன நீ, என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏய் நீ போட்டியா யார் போட்டா அப்படின்னா, நான் தான் மிஸ் போட்டேன், அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாம் உதவி செஞ்சாங்க அப்படின்னு. பிரியமானவர்களே, மேத்யூ 5, மேத்யூ 6, மேத்யூ 7 அப்படிங்கிறது அருமையான மயில், அருமையான மயில். இந்த மயில நீங்களும் நானும் நேச்சுரலா என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நம்மளுடைய மாம்சத்தில் இருக்கிற நாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த மயில வரைய முடியாது. ஆனா இந்த மயிலை எப்படி வரையலாம் அப்படின்னா, அம்மா எப்படி கையை பிடிச்சுக்கிட்டு மயில வரைகிறாங்களோ அது போல ஆண்டவர் சொல்றார் 27 வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை மேத்யூ 5, 6, 7 நடக்கவும், மேத்யூ 5, 6, 7 கை கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும், மயில் வரையவும் நான் பேக்ல உதவி செய்வேன். ஆமென். ஐ சே ஆமென். பிரைஸ் தி லார்ட். மேத்யூ 5, 6, 7 கொடுத்துட்டு ஆண்டவர் விட்டுறல. மலைப்பிரசங்கத்தை ஆண்டவர் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில எப்படி முடிச்சார் அப்படின்னா, பொல்லாத தகப்பன்மார்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க இருக்கையில் பரமபிதா உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறவரிடத்தில் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். அப்ப காஸ்பல் சொல்லிட்டு மேத்யூ 5, 6, 7 நீ மயில் வரையணும் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறல. ஓகே, மயில் வரையறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நான் உன்னை பேக்கப் பண்றேன், நான் கையை பிடிக்கிறேன், என் ஆவியை வைக்கிறேன், நான் வரைய முடியும் அப்படிங்கிறத. பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் ஆண்டவரே நான் வரையணும், காலமா நான் காக்காவே வரைஞ்சு பழகிட்டேன், திருட்டு காக்கா வரைஞ்சே நான் பழகிட்டேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் மயில் வரையணும், மயில் வரையணும், மயில் வரையணும். மேத்யூ 5, 6, 7 மயில் வரையணும். அப்படி யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக கதறுகிறார்களோ பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள முடியும், இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியுடையவர்களா இருக்க முடியும். பிரியமானவர்களே, அப்ப தேவனுடைய 95 வயது கிழப்பருவத்தில் இருந்ததான யோவான் அப்போஸ்தலன் சொல்றார், தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவரோடு கூட சேர்ந்து நாம சொல்றோம், ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பிரியமானவர்களே, மறுபிறப்பு, சரியான மறுபிறப்பு அடையாதவர்கள் சரியான மறுபிறப்புக்கு நான் வருவோம். மறுபிறப்பு அடைந்தவர்கள் குழந்தைகளாகவே இருக்க வேண்டாம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளருவோம். எல்லா மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நான் விட்டு நான் ஆவிக்குரிய வளர்ச்சியில நான் வளருவோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காய் நாம் கதறுவோம். தேவ பலத்தால் அருமையாய் தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள முடியும். ஓகே, அப்ப நான் வாசித்ததான இந்த ரெவலேஷன் 12:17 தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு இடத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகி இருக்கிறதான சந்ததியோடு அவர்களோடு, அந்த சந்ததிங்கிற வார்த்தை நான் மறுபடியும் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ரெவலேஷன் சாப்டர் 12:17 அதுல அந்த வலுசற்பமானது யாரோட கோபம் கொண்டிருக்கிறதுனா பிரியமானவர்களே, அதுல கடைசி வார்த்தை பாருங்களேன், அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு அப்படின்னா, இந்த வார்த்தையை நான் என்ன கூட நான் எடுக்க விரும்புறேன் அப்படின்னா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, உங்களோடு நீங்க கற்பனைகளை கை கொள்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் நீங்க மாத்திரம் சாத்தானுடைய டார்கெட் கிடையாது. நீங்க மாத்திரம் சாத்தானுடைய டார்கெட் கிடையாது. பவுல்
இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் சாத்தானுடைய டார்கெட் ஜீசஸ். அப்போஸ்தலர்கள் சாத்தானுடைய டார்கெட். பவுல் அப்போஸ்தலன் சாத்தானுடைய டார்கெட். இப்ப நாம் இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். இந்த நாட்கள் நம்மளுடைய சந்ததியில நம்மளுடைய மூத்த சகோதரர் சாத்தானுடைய டார்கெட். அவர் சொல்றார், நான் சாத்தானுடைய டார்கெட்டா இருக்கேன். அப்ப சாத்தானுடைய டார்கெட்டா இருக்கிறோம் அப்படின்னா எல்லா வகையிலும் அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எல்லா வகையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் அவருக்கு எப்படி எதிர்ப்பு இருந்ததோ, அவருடைய ஊரார் நாசரேத்தூரார் எதிர்ப்பு, அவருடைய வீட்டார்கிட்ட எதிர்ப்பு, அவருடைய மினிஸ்ட்ரியில செய்யும் பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், ஆசாரியர்கள் எதிர்ப்பு, யூதாஸ் மூலமா எதிர்ப்பு. சோ இப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்தில் அவன் எப்படி எதிர்ப்பு இருக்கோ, இது போல எதிர்ப்பு இருக்கும். நமக்கு பல வகையான சூழல்களில் நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல எதிர்ப்பு இருக்கலாம். நான் பயந்துடக்கூடாது. ஆண்டவரே, வேலை ஸ்தலத்துல எனக்கு எதிர்ப்பு இருக்கா? ஓகே. என்னுடைய குடியிருப்பு பகுதியில எனக்கு எதிர்ப்பு இருக்கா? சொந்த பந்தத்தின் மத்தியில எனக்கு எதிர்ப்பு இருக்கா? கிறிஸ்தவர்கள் மத்தியில எதிர்ப்பு இருக்கா? சபையில் இருக்கிறவர்கள் மத்தியிலே எனக்கு எதிர்ப்பு இருக்கா? என்னோடு கூட அப்பம் விற்கிறவன் தன் குதிங்காலை தூக்கினான். 3 வருஷம் கூட இருந்து 3.5 வருஷம் எவ்வளவு சாப்பிட்டிருப்பான். என்னோடு கூட ஒரு நாள் அப்பம் புசித்தது மாத்திரம் இல்ல, 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட எத்தனை வருஷம் அப்பம் புசித்தவன் அவரோட கூட இருந்து அவருக்கு என்ன செய்தான் அப்படின்னா அப்பம் புசித்தான், குதிங்காலை தூக்கினான். அப்ப எதிர்ப்பு 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 பல வகையில. பிரியமானவர்களே, நான் மாத்திரம் சாத்தானுடைய டார்கெட் இல்லை. இந்த வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைகள், பிரியமானவர்களே, அதையும் தாண்டி நம்மளுடைய பேர பிள்ளைகளுடைய சந்ததியும் சாத்தானுடைய டார்கெட்டா இருக்கு. நான் மாத்திரம் சாத்தானுடைய டார்கெட் இல்லை, நம்மளுடைய மனைவி பிள்ளைகள் சாத்தானுடைய டார்கெட். ஈவன் அவர் சில்ட்ரன், நம்மளுடைய சிறு பிள்ளைகள் கூட என்ன இருக்குன்னா சாத்தானுடைய டார்கெட்டா இருக்கு. நான் அந்த வார்த்தைக்கு நான் ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன் என்றால், அது நடைமுறையில நடந்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புறேன். நம்மளுடைய பிள்ளைகள் எவ்வளவு டார்கெட்டா இருக்காங்க. நம்மளுடைய பிள்ளைகள் வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல எவ்வளவு விஷப்பூச்சிகள் எவ்வளவு விஷப்பூச்சிகள் அவர்களை கவ்வுகிறதுக்காக, அவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்காக, அவருடைய விசுவாசத்தை குலைக்கிறதுக்கும் உலகத்துக்குள்ள அவர்களை தள்ளுகிறதற்கும் எவ்வளவாய் நம்மளுடைய பிள்ளைகள் சாத்தானுடைய டார்கெட்டா இருக்கிறாங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் கிராண்ட்சன், என்னுடைய பேரப்பிள்ளை, என்னுடைய முதலாவது பேரப்பிள்ளையினுடைய என்னுடைய சன் வீட்டுல, என்னுடைய மூத்த சன்னுடைய வீட்டுல நான் சமீபமாய், இப்ப இல்லை, லாக்டவுனுக்கு முன்னதாக லாஸ்ட் இயர் நான் அவர் வீட்டுல நான் தங்கியிருந்த டைம்ல காலையில ஸ்கூல் பஸ் பிள்ளைய அழைச்சிட்டு போறதுக்காக வந்தது. என்னுடைய கிராண்ட்சனை அழைச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு, அந்த ஸ்கூல் பஸ், அதுல அந்த வேன்ல ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அது எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உண்டான பிள்ளைகள் மட்டும் ஒரு ஏரியாவில இருந்து அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த ஸ்கூல்ல காலையில அந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு போற இந்த டைம்ல அந்த பிள்ளைகளுக்குள்ளார உண்டான காரியங்கள், அவங்க கிளாஸ்ல உள்ளதான இந்த செட் ஆஃப் பாய்ஸ் எல்லாம் போறப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தந்த டைம்ல ரிலீஸ் ஆகிற சினிமா பாட்டு என்ன செய்யறாங்க, பாடிட்டு வராங்க. எல்லாம் ஒன் டர்ன் நீ ஒரு சினி சாங் பாடு அப்படிங்கிறான். அவன் 4 வரி பாட்டு பாடிட்டு வர்றான். இவன் அடுத்த ஒரு சினி சாங் பாடுறான், இவன் ஒரு சினி சாங் பாடுறான். இப்படியே எல்லாம் ஆளுக்கு பாடிட்டு வரும் பொழுது இப்ப நம்ம ஆளுக்கு ஒரு டர்ன் வருது. இவருக்கு சினிமா சாங் எதுவுமே தெரியல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் சர்ச்சில் பாடின சண்டே கிளாஸ் சாங் எடுத்து இவர் பாடுறாரு. இவர் 2 வரி எடுத்து பாடுறாரு. சிரிக்கிறான் எல்லாம் பஸ் அந்த வேன்ல உள்ளவங்க சிரிக்கிறான், எல்லாம் கிண்டல் பண்றான், நிந்திக்கிறான், சிரிக்கிறான். நம்ம ஆளை என்ன செய்ய விட்டானுங்க, அளவுட்டானுங்க, சிரிக்கிறான்னு கிண்டல் பரிகாசம். அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகி, ஒரு ஹியூமிலியேட் ஆன மாதிரி ஆகி, எந்த வயசுல அப்படின்னா சும்மா 1ஆம் கிளாஸ் யூகே
கிண்டர் கார்டன்ல உள்ளதான காரியங்களுக்குள்ளாரே கிண்டல், பரிகாசம், ஒரு நிந்தை போயிட்டு சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு சோக முகத்தோட இருக்கிறேன். அன்னைக்கு நானும் இந்த வீட்டுல இருக்கேன். அன்னைக்கு போயிருந்தப்ப நானும் இருக்கேன். பேரண்ட்ஸ் விசாரிக்கிறாங்க, என்னப்பா வாட் ஹேப்பன் அப்படிங்கிறப்ப வந்து அப்படியே அழுதுட்டு நடந்ததெல்லாம் சொல்றான், வேன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. சரி, இப்ப நீ என்ன செஞ்ச அப்படின்னா, அந்த பாட்டு பாடினேன், இனிமேலாம் அந்த பாட்டு நான் பாட மாட்டேன், இனிமே அந்த பாட்டெல்லாம் பாட்டு என்னை கிண்டல் பண்றாங்க, என்னை பரியாசம் பண்றாங்க. சரி, அப்ப அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ ஆவிக்குரிய காரியங்களை சொன்னாங்க. அப்புறம் நானும் சொன்னேன். சரி, அவர் மத்தியில எல்லாம் வந்து அவங்க வந்து உலகத்தார் மத்தியில இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினா அவங்க பரியாசம் பண்ணுவாங்கப்பா, அதுக்காக நீ பாடணும்னு அவசியம் கிடையாது, நீ பாட வேண்டாம். அவங்க பாடுறாங்கிறதுக்காக நீ பாடி அந்த இடத்துல கிண்டல் அந்த பாட்டை அவங்க அவமானப்படுத்துற மாதிரி எல்லாம் நீ செய்ய வேண்டாம், பாட வேண்டிய அவசியம் கிடையாது, படம் அமைதியா இருந்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, அப்ப ஹவு ட்ரூ திஸ் வேர்ஸ் இஸ். எந்த வயசுல நம்மளுடைய சந்ததி, நம்மளுடைய சந்ததியினுடைய சந்ததிக்கே என்ன இருக்கா அப்படின்னா போராட்டம் இருக்கு, யுத்தம் இருக்கு. எந்த வயசுல அப்படின்னா 5 வயசுல ஸ்கூலுக்கு போற பஸ்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பஸ்ல, ஸ்கூல்ல அவங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நம்ம எவ்வளவாய் பொல்யூட்டிங், கரப்ஷன் அண்ட் பொல்யூஷன். சோ அது மத்தியிலே நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய வாலிப பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் போகிற இடத்துல அவர்களோடு கூட சத்துரு என்ன செய்யறான் அப்படின்னா, நீங்களும் நானும் மாத்திரம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு உத்தம சாட்சியா இயேசு கிறிஸ்து இருந்தோமானால், அவன் வந்து என்னைய மாத்திரம் இல்லை, என்னை, நம்மளுடைய மனைவி பிள்ளைகளை, நம்மளுடைய சந்ததியை அவன் என்ன செய்யறான் அப்படின்னு யுத்தம் பண்றான். இப்ப நாம் எவ்வளவு அலர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவாய் நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, நாம் போராட வேண்டியதா இருக்கு. ஜெபத்துல நாம் ஒருமனப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வெளியில போராட்டம் இருக்கு, அவர்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவர்கள் ஃபேஸ் பண்றாங்க, வெக்கப்படுறாங்க, அவங்க நிந்திக்கப்படுறாங்க, கிறிஸ்தவனாய் இருக்கிறது நிமித்தமாய் அப்படின்னு பேதுரு சொல்றார். நாம பெரிய காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கோம். நான் கிறிஸ்தவ பாட்டு பாடினா நான் வெக்கப்படுறேன் அப்படிங்கறத 5 வயசு பிள்ளைக்கு அந்த போராட்டம் இருக்கு. So நான் எவ்வளவாய் நம் பிள்ளைகளுக்கு we have to teach our children. வெக்கப்படக்கூடாது, கிறிஸ்துவுக்கு நீ சாட்சியா இருக்கணும். நான் பாடுறது காரியம் கிடையாது. We should teach ஜீசஸ் குறித்து நாம் சாட்சியா இருக்கிறது குறித்து, ஐ எம் கிறிஸ்டியன் சொல்றதுக்கு, நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு, நான் காப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு, நான் திருட மாட்டேன்னு சொல்றதுக்கு, மற்ற பசங்க எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்றப்போ உன்னோடு கூட நான் சேர மாட்டேன்னு சொல்றதுக்கு, நாம் எவ்வளவாய் அவர்களுக்கு நாம் ஒரு காரியத்தை நாம் எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, எவ்வளவு டீச் பண்ண வேண்டியதா இருக்கு, எவ்வளவாய் அவர்களோடு கூட நாம் நேரத்தை செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பிரியமானவர்களே, சோ அப்ப போராட்டம் நாம் யுத்தம். இந்த யுத்தத்துல யாரெல்லாம் யுத்தம் பண்ண முடியாது? நாம் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்து சாட்சியுடையவர்களுக்கு தான் யுத்தம் பண்ண முடியும். யாரெல்லாம் யுத்தம் பண்ணதுக்கு தகுதி இல்லைங்கிறது மட்டும் நமக்கு எல்லாம் பைபிள்ல நிறைய வசனங்கள் நாம் கேட்டிருக்கோம். சும்மா ஒவ்வொரு வசனமா நான் சொல்லிட்டு ஏதாவது ஒன்ன மாத்திரம் நான் வந்து வலியுறுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். ஓகே, எபேசருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். இவர்கள் யாரும் சாத்தானோடு கூட யுத்தம் பண்ண முடியாது. நாம் இவைகளை அத்தனையும் நாம் சபையில இத்தனை சத்தியங்களை நாம் கேட்டிருக்கோம். நான் அவைகளை நான் சொல்ல விரும்பல. எபேசருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் இங்க 12ஆம் வசனத்துல, இவர்கள் சாத்தானோடு கூட யுத்தம் பண்ணவே முடியாது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான்மண்டம் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நமக்கு பிளஷ் அண்ட் பிளட்டோட, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல. நாம் உலக பிரகாரமான இவ்வுலகத்துக்காக, ஃபார் எக்ஸாம்பிள், சமீபமாய் ஒரு 15 நாட்களுக்கு முன்னதாக ஒரு நம்மளுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், திருக்காட்டுப்பள்ளியில வேறொரு ஸ்தல சபையில உள்ள ஒரு சகோதரன், தன்னுடைய, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவா ஆசிரியர் பணியில இருக்கக்கூடியவர்கள்
தங்களுடைய படிப்பை அதிகமாய் வேலையில் இருந்து கொண்டே தங்களை அதிகமாய் படித்துக் கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு இன்சென்டிவ் உண்டு, ஊக்கத்தொகை, உதவி, அதாவது ஊக்க உயர்வு தொகை, இன்சென்டிவ்னு சொல்லக்கூடியது. அவங்க எம்ஏ பிஏ படிச்சு அதுக்கு ஒரு இன்சென்டிவ் வாங்கி, பிஎட் படிச்சு அதுக்கு ஒரு இன்சென்டிவ் வாங்கி, எம்ஏ படிச்சு ஒரு இன்சென்டிவ் அப்ளை பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் அது உள்ள ஒரு பாஸ் கிட்ட, தன்னுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட, கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ளதான தலைமை ஆசிரியர் இடத்துல என்னுடைய இன்சென்டிவ்காக அப்ளை பண்றாங்க. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பேப்பரை அப்படி தூக்கி போடுறாரு. ஏமா எத்தனை இன்சென்டிவ் அவங்க கொடுக்கறது, எத்தனை இன்னும் இவர் தான் பாக்கெட்ல இருந்து இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி. அவங்க படிக்கிறாங்க, கவர்மெண்ட்ல அதுக்கு ஜியோ இருக்கு, அவங்க அப்ளை பண்றாங்க. அவரு ஒண்ணு தான் பணத்தை தேவைப்படல, கவர்மெண்ட்ல இருந்து பணத்தை தேவைப்படுறாங்க. மனுஷர்களுக்கு சந்தரார் அன்ரீசனபிள் மாஸ்டர்ஸ். சாந்த குணம் உள்ளவர்கள் மாத்திரம் இல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள், கீழ்ப்படிந்தீர்கள். அன்ரீசனபிள் மாஸ்டர்ஸ். இதுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா சார், இதுக்கு ஜீவோ உண்டு சார், எனக்கு தெரியுமா, எனக்கு ஜீவோ தெரியுமா, உனக்கு ஜீவோ தெரியுமா, என்ன ஜீவோ எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க, எனக்கெல்லாம் கிடையாது. ரெஃப்யூஸ் பண்றாரு. இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. தன்னுடைய அதாவது இன்சென்டிவ் வேற மாதிரி சொல்லணும், தன்னுடைய இன்கிரிமெண்ட் கவர்மெண்ட் சைட்ல கேட்கறதுக்கு they have all rights. அப்ளை பண்றாங்க, கேட்கறாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. there may be so many reasons. இவங்க காரியங்களை சொன்னாங்க. சரி, இப்ப நான் அடுத்து மார்க்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கூட இருக்கிற கொலீக்ஸ், கூட இருக்கிறதான சக ஊழியக்காரர்கள், சக வேலைக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போராடுவோம், வெற்றி பெறுவோம். இதான் உலகத்தினுடைய ஆவி, போராடுவோம், வெற்றி பெறுவோம். ஏங்க இந்த விதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டேன், போய் மேல ரிப்போர்ட் பண்ணுங்க, சிஓட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க, டிஓட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க, மேல உள்ள அத்தாரிட்டிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன் அவற்றெல்லாம் போய் மண்டு கட்டிட்டு நிக்க? உங்களுடைய உரிமையை நீங்க கேட்கறீங்க, உரிமையை உணவுடாதுங்க, கேளுங்க. அதான் உலகத்தினுடைய ஃபீட்பேக். பிரியமானவர்களே, இந்த டைம்ல நம்ம யாருங்கிறத மறந்துடக்கூடாது. லார்ட், என்னை இந்த இடத்துல என்னவா வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்டிமனியா வச்சிருக்கீங்க. உங்களுடைய கற்பனையில கை கொள்ளுகிற உமக்கு சாட்சியாய் இந்த விளஸ்தலத்தில் என்ன வச்சிருக்கீங்க. என்னோடு கூட இருக்கிறவங்களை என்ன உசுப்பி விடுறாங்க, ஃபைட் பண்ணு அப்படின்னு சொன்னார். என்னுடைய our kingdom is not of this world. Our kingdom is not of this world. ஆண்டவரே, இந்த ஒரு இன்கிரிமெண்ட்டுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், ஃபைட் பண்ண மாட்டேன். என்னுடைய உரிமையை நான் கேட்பேன், என்னுடைய உரிமையை நான் கேட்பேன். சிஸ்டர், நீங்க தாராளமா கேளுங்க, பிரதர் தாராளமா கேளுங்க. நீங்க திஸ் ஹேப்பன். நம்மளுடைய சர்ச்சில் ஒரு சிஸ்டருக்கு இந்த காரியம் நடந்திருக்கு, ஒரு பிரதருக்கு அந்த காரியம் நடந்திருக்கு. ரெண்டு பேர்த்தையும் நான் தான் சொன்னேன், நீங்க அப்ளை பண்ணுங்க. எல்லா வணக்கத்தோடும், எல்லா சாந்தத்தோடும், எல்லா தாழ்மையோடு கேளுங்க. அவருக்கு எகென்ஸ்டா நான் போறேன், நான் மேல நான் ரிப்போர்ட் பண்றேன், நீங்க மேல போனீங்க அப்படின்னா நீங்க எதை வாங்கிடுவீங்க அப்படின்னா, எதை கூட வாங்கிடலாம், இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட் எல்லாம் கூட வாங்கிடலாம். ஆனால் அனிதமான உலக பொருளை நீங்க வாங்கிடுவீங்க. லோக்கல்ல உள்ளதான அந்த அத்தாரிட்டி கீழே தான் நீங்க இருக்கணும். நாளைக்கு அவருக்கும் உங்களுக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, ஒரு விதமான கசப்பு, ஒரு விதமான ஒரு எதிர்ப்போட கூட ஒரு சமாதானம் இல்லாதபடிக்கு அந்த இடத்துல நீங்க வேலை செய்யணும். நான் பணத்துக்காக இல்லை ஆண்டவரே, நான் வெயிட் பண்றேன். ஒண்ணு அவருடைய மனசுல நீங்க இறங்கி, என்னைக்கு இப்ப இல்லைனாலும் பின்னால எனக்கு அப்ளை பண்ணிக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்லையா, இந்த ஹெட் மாஸ்டர் போயிட்டு அடுத்த ஹெட் மாஸ்டர் கூட வர முடியும், அது ஒரு பெரிய காரியம் இல்லை. லெட் அஸ் வெயிட். லெட் மீ வெயிட் ஃபார் திஸ். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஃபைட் பண்ண மாட்டேன். பிரியமானவர்களே, நாம் ஆகாயத்தில் செலவு பண்ணுகிறவர்கள் அல்ல. நோ, நாம் ஆகாயத்தில் செலவு பண்ணுகிறவர்கள் அல்ல. நாம் நடைமுறை பிராக்டிக்கல் லைஃப்ல நாம் ஃபேஸ் பண்ணுகிறவர்கள். ஆண்டவரே, இந்த நம்முடைய கற்பனையை நான் அந்த இடத்துல நான் கைக்குள்ள விரும்புறேன். நான் அவரோடு கூட நான் எதிர்த்து நான் செய்ய மாட்டேன். மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். என்னுடைய உரிமையை கேட்பேன், நான் திரும்ப கேட்பேன், ரிக்வஸ்ட் பண்ணுவேன், வணக்கத்தோடு கேட்பேன். அவர் ரிஜெக்ட் பண்றதா நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு தேவை அவரோடு கூட நான் நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நான் ஃபேஸ் பண்ணணும். அவருக்கு நான் சல்யூட் வைக்கணும், மார்னிங் சொல்லணும், வேலை கொடுக்கறது வேலை செய்யணும். எனக்கு பகைமை எனக்கு வேண்டாம், பகைமை எனக்கு வேண்டாம். அனிதமான உலக பொருளுக்காக நான் சிநேகத்தை தான் சம்பாதிக்கணும், பகையை நான் சம்பாதிக்க கூடாது. ஓகே, பிரைஸ் தி லார்ட்.
பிரியமானவர்களே, அநியாயத்தை நீங்களே சகித்துக் கொள்கிறதில்லை, அநியாயத்தை நீங்களே பொறுத்துக் கொள்கிறதில்லை. நம் அநியாயத்தையும் நஷ்டத்தையும் நாம் பொறுத்து கொண்டோம் அப்படின்னா பிரியமானவர்களே, சாத்தான் காலின் கீழே அவனை ஜெயிச்சிடலாம். சோ அப்ப இங்க நான் வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் போராடுவோமானால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் போராடுவோமானால் நாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா சாத்தானோடு கூட நாம் யுத்தம் பண்ண முடியாது. நாம் இவையில நாம் கேட்டிருக்கோம். அடுத்தது அதே எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 4ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்கள் எரிச்சல் தனியே கடவுள். அவ்வளவுதான். இது யாருக்கு அப்படின்னா இந்த வசனங்கள்லாம் குழந்தைகளுக்கு. நேற்றைய தினம் பிறந்த ஆவிக்குரிய குழந்தைக்கு தான் இந்த டைம். சூரியன் அஸ்தமிக்கிறது இரவு படுக்கைக்கு முன்பாகலாம். நான் வளர்ந்தே இருக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும் அப்படின்னா, நான் வளர்ந்தே இருக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும் அப்படின்னா சாத்தானுக்கு சவால் விடுகிற கிறிஸ்தவனா இருப்பான். ஆனால் அவனுக்கெல்லாம் சூரியன் அஸ்தமிக்கிறது எல்லாம் டைம் கிடையாது. அவ்வளவுதான். காலில் முள்ளு குத்துற நேரம் தான், காலில் முள்ளு குத்துற நேரம் அவ்வளவுதான், கதையை முடிச்சிடணும், எரிச்சல் தணிஞ்சிடணும். நான் நினைக்கிறேன் இப்படி சூரியன் நம்மளை பார்த்து, நான் இந்த வசனத்துக்கு நான் இப்படி சொல்ல விரும்புறேன். சூரியன் இன்னைக்கு உருவமா சிம்பாலிக்கா இப்படி சொல்ல நான் விரும்புறேன். சூரியன் என்ன நம்மளெல்லாம் பார்த்து யார் எல்லாம் நைட்டு 10 மணிக்கு 9 மணிக்கு 6 மணிக்கு தாண்டி எரிச்சல் அடங்குன்னு நினைக்கிறவரெல்லாம் பார்த்து சூரியன் என்ன செய்த அப்படின்னா ஷேம் அப்படின்னு சொல்லும் நம்மளை பார்த்து. அவ்வளவு 12-1 மணிக்கு உச்சி வெயில் தக 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 தகன்னு எரிந்து கொழுந்து விட்டுக்கிட்டு இருந்த அவ்வளவு எரிச்சலா இருந்த சூரியன் சொல்லுதான். இப்படி பேசி இப்படி யோசிங்களேன், சூரியன் பார்த்து நம்மள சொல்லுது 12-1 மணி 2 மணிக்கெல்லாம் உச்சி வெயில் அவ்வளவு தக தக தகன்னு எரிச்சலா இருந்த நானே சாயந்தரம் 6 மணிக்கு அடங்கிட்டேன், போட நீயும் கிறிஸ்தவம் இல்ல சிஎஃப்சின்னு சொல்ற வேற வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லும். இப்படி சொல்லணும். சூரியன் பார்த்து நம்மள சொல்ற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் எரிச்சலை காட்டலும் எரிச்சல் அவ்வளவு பெரிய எரிச்சலா சொல்லுங்க. ஆல்பர்ட் சிஎஃப்சி, ராபர்ட் சிஎஃப்சி, உனக்கு ஷேமா இல்ல? ஓ எரிச்சல் பெரிய எரிச்சலா, ஏன் எரிச்சல் பெரிய எரிச்சலா? அவ்வளவு எரிச்சல் ஆகிய 1 மணி 12 மணிக்கு உள்ள எரிச்சலே நான் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் அடங்கி 6 மணிக்கு அடங்கி அவ்வளவு கூல ஆயிட்டேன். நான் 6 மணிக்கெல்லாம் நான் கூலாகல. நீ இத்தனை நாளா என்ன கூலாகாம இருக்கிய? ஷேம். பிரியமானவர்களே, அடுத்த வார்த்தை போட்டுருக்கு, நான் அப்படி கூல் ஆகலன்னு வச்சுங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இவர்கள் சத்துரு என்ன செய்ய முடியாது அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் யார்? இயேசு கிறிஸ்து சாட்சி உடையவர்கள் யார் அப்படின்னா ஆண்டவரே. மேக்சிமம் இதுல சொல்றது மேக்சிமம் டைம் தான் லிமிட். இதுக்கு கைக்கொள்ளல அப்படின்னா அவர்கள் சாத்தானுக்கு என்ன செய்ய முடியாது அப்படின்னா சவாலிட முடியாது. சாத்தானோடு கூட யுத்தம் பண்ண அவர்கள் தகுதி இல்லாதவர்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2:11 வசனம். 2 கொரிந்தியர் 2:11. நான் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அது என்ன தந்திரம்? மன்னிக்காதே. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள். சாத்தானுடைய தந்திரம் என்ன? மன்னிக்காத, ரிலீஸ் பண்ணாத. பிரியமானவர்களே, நாம் ஒரு காலம் நம்மளுடைய இருதயத்துல யாரை குறித்து என்ன இருக்க வேண்டாம் அப்படின்னா போராட இருக்க வேண்டாம். எல்லாம் ரிலீஸ் பண்ணிடு. எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னதாக என்னிடத்தில் வலுவாய் இடைப்பட்ட, எனக்கு மாம்சமான எனக்கு வலுவாய் இடைப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். It's a wonderful verse. நீதிமொழிகள் 14:22. இந்த வார்த்தை நம் இருதயத்தில் என்றென்றுக்கு இருக்குமானால் நல்லமா இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:22.
தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். இந்த வசனத்துல ஜீசஸையும் வச்சுங்க, யூதாஸையும் வச்சு பாருங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, அதாவது ராபோஜனத்தை அன்னைக்கு, ராபோஜனத்தை அன்றையில அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கிட்டு யூதாஸ் என்ன செய்யறான் அப்படின்னா, தீமையை யோசித்தவன், தீமையை சதித்திட்டம் போட்டவன், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதுக்காக கெத்செமனேல தான் அவர் இருப்பார், அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாருங்கிறத நன்கு அறிந்து எல்லாரோடு கூட, போர் வீரர்களோடு கூட ஆசாரியர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்காக, தீமை யோசிக்கிறதுக்காக, தீமை யோசிச்சு தீமை நடப்பிக்கிறதுக்காக போயிருக்கிறான். ஜீசஸ் கெத்செமனேல என்னத்தை யோசிச்சிருப்பார்? பிரைஸ் தி லார்ட். நன்மை யோசித்தார். ஆண்டவரே, நான் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட உங்களோடு நீங்க எனக்காக ஜெபம் பண்ண முடியாதான்னு சொன்னார். இரத்த வேர்வை சிந்தி இயேசு அந்த ஒரு மணி நேரம் எதை பிதாவினிடத்தில் ஜெபித்தார் அப்படின்னா, நன்மையை யோசிச்சு 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 யோசிச்சு, ஆண்டவரே இன்னும் இருக்கிற வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் ஆண்டவரே நான் நன்மையை நடப்பிக்கணுமே, சம்பவிக்க போகிற இன்னும் என்னென்னலாம் சம்பவிக்க போகிற அத்தனையிலும் ஆண்டவரே அவருக்கு தெரியும். யாராரு பேதுரு மறுதலிக்க போறது தெரியும், யூதாஸ் காட்டி கொடுக்க போறது தெரியும், சீஷர்கள் ஓட போறது தெரியும், இன்னும் தன்னை சிலுவையில் அறைய போறதான காரியங்கள், மன்னிக்க கூடியதான காரியங்கள், கல்லணை ரட்சிக்கக்கூடிய காரியங்கள், சகலத்தையும் நன்மையை யோசித்துக் கொண்டிருந்தார். நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். அதாவது ஒரு 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 டைம்ல many years back, வருஷங்களுக்கு முன்னதாக என்னுடைய வேலைஸ்தலத்தில் உள்ள என்னுடைய நெய்பர், என்னோடு கூட வேலை செய்யற ஒரு சக ஆசிரியர் ஒரு முறை ஸ்கூல்ல எப்பொழுதுமே என்னுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு 2 குரூப் இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா இருக்கும். மேனேஜ்மெண்ட் அதாவது போராடுவோம் வெற்றி பெறுவோங்கிற ஒரு ஸ்பிரிட் அங்க இருந்துகிட்டே இருக்கும். நான் அந்த குரூப்ல நான் இருக்க மாட்டேன். அதாவது தட்டி கேட்கணும், இதை கேட்கணும், அதை கேட்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டணியில நான் இருக்க மாட்டேன். ஆகையினால் என்னை எப்பொழுதும் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னா, என்னை ஏதாவது ஒரு இலக்காரமா பேசுகிறதும், என்னை கிண்டல் பண்றதும், என்னை குத்தி காமிக்கிறதுமான அந்த குரூப் செஞ்சுக்கிட்டே இருக்கும். பிரைஸ் லார்ட். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எத்தனையோ அக்கேஷன்ல ஒரு அக்கேஷன் வந்து ஒரு காலையில ஒரு 10-11 மணி என்னை இருக்கிற எல்லா அலுவலகத்துல எல்லா ஸ்டாஃப் முன்னால வச்சு என்னை என்ன செஞ்சு விட்டாரு அப்படின்னா, ஒரு 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 ஆசிரியர் என்னை அறுத்து விட்டார். ஓகே பிரியமானவர்களே, அந்த இடத்துல ஏற்கனவே பிளாஸ்க்ல ஆயில் இருந்தது, ஏற்கனவே பிளாஸ்க்ல நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆயில்னால அந்த இடத்துல தீமைக்கு தீமையா நடந்து கொள்ளாதபடிக்கு தீவட்டியை உயர்த்துகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்துல that means tit for tat, பதிலுக்கு பதில், செய்கைக்கு செய் இல்லாதபடிக்கு அந்த இடத்துல ஒரு ஹியூமிலியேஷன், ஒரு ஷேப். அநேகருக்கு முன்பாக பதில் பேசணும்னா பதில் பேசலாம், மூக்கு உடைக்கணும்னா மூக்கு உடைக்கலாம். No, that's a worldly way, that is ungodly way, wicked way. அந்த இடத்துல கிருபை தேவன் அந்த இடத்துல அந்த டயத்தை என்ன சொல்ல, அன்கார்டட் மொமெண்ட். அந்த அன்கார்டட் மொமெண்ட்ல எப்படி தீவட்டி எரிய முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஏற்கனவே பிளாஸ்க்ல இருக்கிற ஆயில்னால என்ன செஞ்சாச்சு, தூக்கியாச்சு. சோ அந்த இடத்துல நான் ஒரு 2 டையிங் சொல்ல விரும்புறேன். there are 2 டையிங்ஸ். அது ஃபர்ஸ்ட் டையிங். காலையில எல்லாருக்கும் முன்பாக அந்த இடத்துல அவமானப்படும் பொழுது பதிலுக்கு பதில் பேசாம இருந்த டையிங், ஃபர்ஸ்ட் டையிங். இயேசுனுடைய முதல் மரணம் அந்த இடத்துல சுமக்கிறோம். எதுக்காக அந்த மரணத்தை சுமந்தோம்? அந்த ஃபர்ஸ்ட் டைம் எதுக்கு அப்படின்னா, தீவட்டியை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக. ஓகே, தீவட்டியை உயர்த்தி பிடிச்சாச்சு. இப்ப அப்படியே எல்லாம் கலைஞ்சாச்சு, எல்லாம் அவங்கவுங்க அப்படி அப்படியே போயிட்டாங்க வந்தாச்சு. ஓகே, முடிஞ்சிச்சா?
இப்ப நான் நம்மளுடைய சாட்சி என்னாச்சு அப்படின்னா, நான் புத்தி உள்ள கன்னியா இல்ல புத்தி இல்லாத கன்னியா, புத்தி உள்ள கன்னியா புத்தி இல்லாத கன்னியானா இப்ப தெரியாது. ஏன்னா புத்தி உள்ள கண்ணிக்கும் புத்தி இல்லாத கண்ணிக்கும் ரெண்டுத்துக்குமே என்ன எரியும் அப்படின்னா தீவெட்டி எரியும். இப்ப நான் தீவெட்டியை தூக்கி பிடிச்சாச்சு. இப்ப தீவெட்டியை பிடிச்சாச்சு, மப்பு பண்ணல, வழக்காடல, ரைட், ஓகே, இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப 11 மணி ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 12 மணில இருந்து என்ன 11, 11:30 இருந்து உள்ளார பாயிலிங் 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 கொதிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 5, சாயந்தரம் 3, 4, 5, அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, பாயிலிங். வீட்டுல சிஸ்டர் கேட்கறாங்க, என்ன முகம் இப்படி இருக்குன்னாங்க. அதுக்கு ஏதோ 2 வார்த்தையை சொல்லிட்டு உள்ளார பாயிலிங், 2 வார்த்தையை அப்படி சுருக்கமா சொல்லிட்டு அப்புறம் டீயை குடிச்சோமா குடிக்கலையா, பிள்ளைகளை பார்த்தோமா பார்க்கலையா, பாயிலிங் 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 பாயிலிங். 8 மணிக்கு பாயிலிங், 10 மணிக்கு பாயிலிங், பாயிலிங் ஆகிட்டே இருக்கு. பாயிலிங் எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, செய்த தீமையை, அவர்கள் நமக்கு செய்த தீமையை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஓகே, 10 ஆச்சு, 11 ஆச்சு, இருதயத்துல ஒரு அடக்கம் இல்லை, அப்படியே அமைதல் ஆவுல கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. பேரோ படுக்கைக்கும் போயாச்சு, படுக்கைக்கு பாயிலிங், தூக்கம் இல்ல. என்னடா அப்படின்னா, இவ்வளோ நேரம் அந்த தீமையை யோசிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு இப்ப மாம்சம் இப்ப என்ன சொல்லுதுன்னா, சொல்லுது பாருங்க, மாம்சம் சொல்லி கொடுக்கும், நீ சும்மா விட்டுட்டு வந்துட்ட, நீ ஒரு வார்த்தை நறுக்குன்னு போட்டு வந்துடலாம், நல்ல சரிக்கு சரி போட்டு வந்திருந்தா இதே அந்த நபருக்கு, அந்த எக்ஸுக்கு, அந்த ஒய்க்கு இதே பொழப்பா இருக்கு. ஒரு தடவை நீ சரிக்கு சரி போட்டன்னா இது நம்ம சம்பவிக்காது இல்ல. ஒரு தடவை போட்ட, ஒரு தடவை நீ போட்டா நல்லா இருக்கும். நீ விட்டுட்டு வந்துட்டியே, நீ விட்டுட்டு வந்துட்டியேன்னு சொல்லிட்டு மாம்சம் நிக்குது. அப்படியே நேரம் ஆகுது, நேரம் ஆகுது ஆகுது 11, 12 பாருங்க எப்படி போகுது பாருங்க பொழப்பு. அப்பதான் ஆவியானவர் பலமாய், ஐயோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கானே இவன், இப்படி தீமையை யோசிச்சுட்டு இருக்கிறானே, இப்படியே விட்டா பொழுது விடுது நேரா கொண்டு போய் அந்த நபர்கிட்ட மறுநாள் என்ன ஆகும், அவன் ஏதாவது சின்ன ஒரு காரியம் நடந்துச்சுன்னா போதும் பஸ்ட் அவுட் ஆயிடும். ஆவியானவர் எவ்வளவாய் பலவந்தம் பண்ணி போராடி என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, எவ்வளவோ எப்பயோ வாசிச்ச அந்த வசனங்களை எடுத்து சப்ளை கொண்டாரு பாருங்க. அந்த ராத்திரில தீமையை யோசிக்கிற தவறிடுவ, தீமையை யோசிக்கிற நீ தவற போற, நீனு தவற போற, நாளைக்கு நீ தவற போற, தீமையை யோசிக்காதுங்கிறப்ப அந்த பெரட்டன், இந்த வசனம் எங்கேயோ இருக்கு, இந்த வசனம் எங்கேயோ இருக்கு, சம்வேர் இன் தி வேர்ட், எங்கேயோ நீதிமொழிகளுக்குள்ள படிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சு பார்த்தா நீதிமொழிகள் 14:22, தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார் அல்லவோ. இயேசு நோக்கி பார், இயேசு சொன்ன போல இப்படி தீமையை யோசிச்சுட்டு இருந்தார் மேன், அவர் நன்மையை யோசித்தார், அதனால அவர் கிருபை உண்டு. அந்த ராத்திரில ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டேன், அவரை ரிலீஸ் பண்ணேன், அவர் இயேசுவின் நாமத்தினால அவரை ரிலீஸ் பண்ணேன். பிரியமானவர்களே, அந்த ராத்திரி 11, 12 மணிக்கு ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு டைங் நடந்துச்சு இல்ல, அந்த டைங் செகண்ட் டையிங். அது எதுக்குடா அந்த டையிங் அப்படின்னா, அந்த டையிங் யாருமே பார்க்கல அப்படின்னா, அது வெளி உலகத்துக்கு இல்ல, பிளாஸ்க்ல ஆயில் சேர்க்கறதுக்காக. காலையில 11 மணிக்கு ஒரு டையிங் நடந்துச்சு, சரிக்கு சரி சரிக்கு சரி ஃபைட் பண்ணாதபடிக்கு அப்படியே அமைதியா ஒரு நல்ல ஒரு சாட்சிய பாரு. விக்க சார் அமைதியா போயிட்டா இருப்பாரு, ஒரு வார்த்தை கூட பதில் பேசாம அப்படியே அடங்கி போயிட்டா இருப்பாரு. 4 பேர் பீத்திக்கிட்டாங்கல்ல, 4 பேர் நம்மளை குறித்து பேசினாங்கல்ல, 4 பேர் நம்மளுடைய கொடியை தூக்குனாங்கல்ல. அது என்ன அப்படின்னா, அது புத்தி உள்ள கண்ணிக்கு அந்த சாட்சி, புத்தி இல்லாத கண்ணிக்கு அந்த சாட்சி. அது அது ஒரு டேயிங். செகண்ட் டேயிங் பிஃபோர் த லார்ட், பிஃபோர் த லார்ட், தேவனுக்கு முன்பாக மாத்திரம் ஒரு டேயிங் ஒண்ணு இருக்கு. அது தேவன் அதை முகரணும், அது தேவன் அந்த ஜீவ பலிய, அந்த ஜீவ பலிய, அந்த சுகந்த வாசனை தேவன் உணரணும். எஸ், இட்ஸ் a sweet aroma, it's a pleasing aroma of Christ. எனக்கு முன்பாக இந்த இடத்துல நீ தாழ்த்தி இன்னொரு இடத்துல இப்ப மரிச்சிட்ட, அடங்கிட்டியா ஆண்டவரே, என் இருதயம் அடங்கிடுச்சே, ஓகே மரிச்சிட்டியா, மரிச்சிட்டா ஆண்டவரே. நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் உன்னுடைய குட் மார்னிங்கா இருக்கணும். ஓகே ஓகே லார்ட் ஜீசஸ்,
இப்படிதான் நன்மை யோசிச்சார். 1 மணி நேரம் ரத்த வேர்வை செஞ்சு போராடினார். அது ரொம்ப பலமா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ வரப்போறானே 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 அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையிட்டலாம் இல்ல. ஆண்டவரே நான் தோல் மேல நான் கை போடணும். அவன் தோல் மேல கை போட்டு அவனை பார்த்து முகமுகமா பார்த்து மை ஃப்ரெண்டு நான் சொல்லணும். ஆண்டவரே நன்மையை யோசித்த அந்த இயேசுவை நான் பார்க்கட்டேன். ஆண்டவரே இயேசு அந்த ராத்திரியில இயேசுவை காண்பித்தார். நன்மை யோசித்த கிறிஸ்து இயேசுவை கெத்சமனேல நன்மை யோசித்த ரத்த வேறு சிந்தனை இயேசுவை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி யூதாசை சந்திச்சீங்களோ அது போல நாளை காலையில ஃபர்ஸ்ட் குட் மார்னிங், என்னுடைய குட் மார்னிங் வித் ஸ்மைலிங் ஃபேஸ், கை கொடுத்து ஆண்டவரே என் இருதயத்துல ஒண்ணு இல்லைங்கிறத நான் வெளிப்படுத்திட்டேன். ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே என்னை அபிஷேகிச்சிருங்க. நான் காலையில போய் மயில் வரையணும், காக்கா வரையக்கூடாது. நான் காலையில போய் மயில் வரையணும், காக்கா வரையக்கூடாது. எனக்கு உதவி செஞ்சிருங்க. ஆவியான ஒரு அபிஷேகம் பண்ணார். ஒரு கிரஷிங், 2வது டே. இப்பதான் நான் புத்தி உள்ள கன்னியா மாறுறேன். 11 மணிக்கு அங்க புத்தி உள்ள கன்னியா வித்தியாசம் இல்லை. இப்ப நைட்டு 11:30 மணிக்கு இருதயம் அடங்கி ரிலீஸ் பண்ணி அங்க ஒரு கிரஷிங்குள்ளார போய் ஆவியானவருடைய ஒத்தாசினால் அங்க ஒரு கிரஷிங்குள்ளார போய் பாத்திரத்துல எண்ணெயை சேர்த்து அடங்கினதுக்கு அப்புறம் காலையில போய் நம்மளுடைய ஜீவனை வெளிப்படுத்துறோம். அந்த ஆசிரியர் வருகிறார், விஷ் பண்றோம், ஸ்மைல் பண்றோம், கை கொடுக்கிறோம். எப்படி இருக்கும்? Praise the Lord. That is Christianity. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல பிரியமானவர்களே. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. இத சாத்தானுக்கு நாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நாம் காண்பிச்சுக்கிட்டே இருக்கணும். So there are so many things. இப்படியா நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் நாம் சத்துருவை சவால் விடுகிற சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் ஒவ்வொருடைய கால்கள் கீழே வைக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.